சப்போஸ் 1978 வருஷம் பிறந்த ஒரு பையன் திருதுப்புன்னு பார்த்தோம் அப்படின்னா துபாயில் ஒரு நாள் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஆக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு. ஆசைப்பட்ட கையோட துபாயில் பார்த்துட்டு இருந்த வேலை அப்படிங்கிற உதறி தள்ளிட்டு இங்கே வரும்போது இதெல்லாம் ஒரு ஃபேஸா, இதெல்லாம் வந்துட்டு ஒரு வாய்ஸா அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான கிரிட்டிசைஸ்க்கு உண்டாக்கப்படுறாரு அப்படின்னே சொல்லலாம். அப்படி எக்கச்சக்கமான விமர்சனத்துக்கு உண்டாக்கப்பட்ட பையன் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு இடத்த பிடிச்சிருக்கான்னு சொன்னா கேட்கவே ஷாக்கிங்கா இருக்கு இல்லையா? ஸோ வெல்கம் டு ஹீரோ டு ஹீரோ சீரிஸ். இன்னைக்கு டே 30. அப்படி வாய்ஸாலையும் ஃபேஸாலையும் நிராகரிக்கப்பட்ட அந்த பையன் வேற யாரும் கிடையாது, விஜய் சேதுபதி அப்படின்னே சொல்லலாம். ஸோ விஜய் சேதுபதியுடைய ஸ்டார்டிங் கேரியர்ல பார்த்தோம் அப்படின்னா கூட்டுப்பட்டையில இருந்து ஆரம்பிக்கிறாரு. ஆர்ஜே வீடியோ அதுக்கான ஆடிஷன் சொல்லி அவர் அட்டன் பண்ணாத இடமே கிடையாது அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா அவருடைய பார்வையை பார்த்தோம் அப்படின்னா ஷார்ட் ஃபிலிம்ஸ் பக்கமா திருப்புறாரு. ஷார்ட் ஃபிலிம்ஸ்ல நடிச்சு பார்த்தோம் அப்படின்னா அதன் மூலியமா அவருக்கான வாய்ப்புகள் அப்படின்றத உருவாக்கிக்கிறாரு. கார்த்திக் சுப்ராஜ் இருக்கார் இல்லையா, அவருடைய பட்டறையில வளர்ந்த ஹீரோ தான் விஜய் சேதுபதி அப்படின்னே சொல்லலாம். அடுத்தடுத்து அவருக்கு கிடைச்ச வாய்ப்பு அப்படின்றத சரியா பயன்படுத்தி இன்னைக்கு தவிர்க்க முடியாத ஹீரோவாகவும் மாறி இருக்காரு. நீங்க அவரை பத்தி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல போட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.